Hi guys, welcome to part 2 of miniature bus making and இந்த வீடியோவில் நம்ம பஸ் பாடி பில்டிங் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1ல நம்ம பஸ் சேசிஸ் பார்த்துருந்தோம். அது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி பார்ட் 1லேயே சொல்லியிருந்தேன் அந்த டெம்ப்ளேட் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன்னு. ஸோ இப்படி தான் நான் அதை பண்ண போகிறேன். நியூஸ் பேப்பர்ஸ் ஒரு 10 நியூஸ் பேப்பர்ஸ் எடுத்துக்க போகிறோம் அண்ட் அதை பார்த்திங்கன்னா ஒன்று மேலே ஒன்றா ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் கலந்துக்கோங்க. அப்படியே திக்காக யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தண்ணியில் கலந்து தின்னாக்கிக்கணும் மிக்ஸை. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடணும். அண்ட் இந்த ப்ரஷ்ஷில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஃபெவிகாலை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு ஷீட்டாக தான் அப்ளை பண்ண போகிறோம், ஒரு ஏரியா பண்ண போகிறது இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 2 ஷீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அந்த தின் மிக்ஸை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேலே ஒரு ஷீட்டை இந்த மாதிரி ஒட்டணும். இதே மாதிரி பேப்பர் ஃபுல்லாக ப்ரஷ் வச்சு தடவிட்டு அதுக்கப்புறம் மேலே ஒட்டிடணும். ஸோ இந்த மாதிரி 5 ஷீட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ரெண்டு ஷீட்டாக ஒட்டிக்கணும். அண்ட் இதை நம்ம காய வைக்க போகிறோம். ஸோ காஞ்சால் தான் அந்த ஸ்டிஃப்னஸ் வரும். இல்லாட்டி பேப்பர் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஸ்டிஃப்னஸ் வரணுன்னா இந்த மாதிரி வெயிலில் காய வைங்க, செங்கலை மேலே வச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிஃப் ஆனதுக்கப்புறம் திருப்பி அந்த 5 ஷீட்ஸையும் ஃபெவிகால் வச்சு ஒட்ட போகிறோம். ஸோ ஒட்டினா இந்த மாதிரி தான் வரும். இதை திருப்பி வெயிலில் காய வைக்கணும். அண்ட் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண சேசிஸில் மேலே பேஸ் ஃப்ளோர் பண்ண போகிறோம். இந்த ஃப்ளோர் எந்த ஹைட்டுக்கு வேணும்னு ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பில்லர்ஸ் ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதில் 1 by 1 பார்த்தீங்கன்னா ஃபெவிகால் வச்சு இந்த மாதிரி கார்ட்போர்ட் ஷீட்ஸை ஒட்டினா அப்படியே ஹைட் ரைஸ் பண்ண போகிறோம். அண்ட் அந்த ஹைட் ரைஸ் பண்ண பில்லர்ஸ் மேலே நம்ம பேஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் தேவையான ஹைட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் நம்ம திருப்பி செக் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவையான ஹைட் வந்துருச்சான்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கு பின்னாடியும் இன்னொரு ரைஸ் பண்ணியிருக்கேன், முன்னாடியும் இன்னொன்று ரைஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஷீட்ஸ் இருக்குது இல்லையா, அதில் தான் பார்த்திங்கன்னா பேஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை பிளாக்கில் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஸ்ட்ரைட்டாக அதை ஒட்ட வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு இத்தனை சப்போர்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் பேஸு. பிகாஸ் பேஸுக்கு மேலே நம்ம எக்கச்சக்க வெயிட் வைக்க போகிறோம். நியூஸ் பேப்பரில் செஞ்சனால அந்த டெக்ஸ்டர் அப்படியே சூப்பராக வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீப்பர்ஸ் பில்ட் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த டெம்ப்ளேட், அதாவது நான் ஃபஸ்ட்டு ஒரு டெம்ப்ளேட் காமிச்சேன்ல, அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். ஏற்ற மாதிரின்னு இல்லை, பஸ்ஸோடைய ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். அந்த பஸ் விண்டோ ஷேப்பில் கட் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்குறீங்க. அண்ட் செகண்டாக பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு பெயிண்டிங் கோட் கொடுத்துருக்கேன் ப்ரௌன் கலரில். அண்ட் அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு பண்ணியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்லீப்பர்ஸ் நான் கேலண்டர் கார்ட்போர்ட்ஸில் பண்ணியிருக்கேன், பார்த்தாலே தெரியும். அதுக்கு ஏற்ற மாதிரி போர்ட் ஷேப்பில் கட் பண்ணி ஒன்று ஒன்றா ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன்.
அண்ட் இப்போ நம்ம மொத்தமாக செஞ்ச அந்த ஸ்லீப்பர்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஃபெவிகால் வச்சு ஒட்ட போகிறோம். ஸ்லீப்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதோடே விட்டுருவேன். நான் ரொம்ப ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் தர போகிறது இல்லை. உங்களுக்கு வேணும்னா அதை நீங்கள் தரலாம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ரீடிங் லைட்டு, குஷன் மாதிரி சீட்ஸ்லாம் கூட தரலாம். ஒன்ஸ் நல்லா ஒட்டினதுக்கப்புறம் நம்ம அடுத்த சைடில் பார்ப்போம். இந்த சைடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடாக பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வந்து டபுள் சீட்டர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ப்ராடாக இருக்கும். அண்ட் இதையும் அதே மாதிரி ஃபெவிகால் வச்சு ஒட்ட வேண்டியது தான். ஸோ கம்ப்ளீட்டாக ஒட்டினது காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் வந்து சைட்ஸை ஒட்ட போகிறோம். ஸோ இந்த ஸ்லீப்பர்ஸோட எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபெவிகால்லாம் ஸ்டிக் பண்ணிவிட்டு அண்ட் அப்படியே வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண டெம்ப்ளேட்டை ஒட்டிட வேண்டியது தான். ஸோ ஒட்டுறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ப்ராசஸ்ஸு. ஏன்னா அது வந்து நிற்காது, நழுவிட்டு கீழே வரும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா கீழே வந்து சப்போர்ட்டுக்காக சில கார்ட்போர்ட்ஸை வைங்க. ஸோ அப்படி சப்போர்ட்டில் இருக்கும்போதே பார்த்திங்கன்னா இன்னர்லேயும் கொஞ்சம் ஃபெவிகால் போடணும். அப்போ தான் இன்னும் நல்லா ஒட்டும். நான் ஃபஸ்ட் பார்ட்லேயே சொன்ன மாதிரி இதை செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நிறைய பேஷன்ஸ் தேவை. அண்ட் ஒன் சைடு காஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து பேக்கில் வந்து நம்ம வந்து ஃப்ரேம் ஃபிட் பண்ண போகிறோம். இந்த ஃப்ரேம் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். விண்டோஸ்லாம் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெட்லைட்ஸ்க்காக நான் வந்து பின்னாடி இருக்கிற லைட்ஸ்க்காக பார்த்திங்கன்னா கட் பண்ணி பின்னாடி ஒரு ஷீட் ஒட்டியிருக்கேன். ஸோ தட் அது வந்து கொஞ்சம் டிப்ரெஸ் ஆன மாதிரி தெரியும். அண்ட் இந்த கோடெல்லாம் பார்த்திங்கன்னா நான் காம்பஸில் வச்சு கொடுத்துருக்கேன். இதை ஸ்ட்ரைட்டாகவே நம்ம ஃபெவிகால் வச்சு ஒட்ட வேண்டியது தான் பாக்கி. அகெயின் இதை ஒட்டும் போதும் பார்த்திங்கன்னா வந்து ஃபிக்ஸ் ஆகாது, கீழே நழுவிட்டு வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் வச்சிடணும் இந்த மாதிரி. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த சைடையும் ஃப்ரண்ட்டையும் பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட்டில் வந்து கேபின் டோர் ப்ளேஸ் பண்ணணும். கேபினையும் உள்ளே இருக்கிற சீட்ஸும் சப் பண்ணுற மாதிரி டோரை இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டில் செஞ்சு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் எப்படி வைக்க போகிறோம்னா இந்த பேப்பர் ஒன்று எடுத்துக்கணும். ஒரு ஹாஃப் ஆஃப் த பேப்பர் டோரில் ஃபிக்ஸ் பண்ணிடணும். இன்னொரு ஹாஃப் ஆஃப் த பேப்பர் பார்த்திங்கன்னா அந்த சைடில் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங்க்கு வந்து கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் தான். ஸ்டெப்ஸ் அகெயின் நான் வந்து ஒரு கார்ட்போர்ட் சின்ன தின் கார்ட்போர்டில் தான் இது மாதிரி தின் கார்ட்போர்டில் தான் செஞ்சுருக்கேன். ஸ்டெப் மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் வந்து நான் வந்து இன்ஜினை கவர் பண்ணுறதுக்காக கார்ட்போர்டு வச்சு செஞ்சுருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங் நான் காட்டணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா SCTCயில் வந்து சீட் நம்பர்ஸை குடிக்கிற மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன கிளாஸ் ஷீட்டில் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற டாப் ரூஃப். ஸோ அதே மாதிரி ஒரு பேப்பர், இந்த வாட்டி கொஞ்சம் தின்னான பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ தட் கொஞ்சம் மடக்கிறதுக்கெலாம் கரெக்டாக இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் டெம்ப்ளேட்டும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த மேலே இருக்கிற ரூஃபை வந்து நம்ம அகெயின் ஃபெவிகால் வச்சு தான் ஒட்ட போகிறோம். மேலே ரூஃப் வந்து நான் வந்து ஒயிட்டில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி எல்லா பஸ்ஸுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்டெப்ஸே யூஸ் பண்ணலாம்.
நீங்கள் லிவரி கொடுக்கறதுல தான் நீங்கள் எந்த பஸ்ஸு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு தெரிய போகுது. சரி, காமனாக இருக்கட்டும்னு சொல்லி நான் வந்து இந்த வாட்டி SCTC சூஸ் பண்ணி போட்டிருக்கேன் அந்த லிவரியை. ஒன்ஸ் காஞ்சதுக்கப்புறம் இது ரெடி பண்ணிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா சர்க்கியூட்டு, நம்ம லைட்டுக்காக 2 லைட்டு கொடுத்துருக்கேன். இது வந்து ஹெட்லைட்ஸு அண்ட் இந்த ஒரு லைட் கேபின் லைட்டு அண்ட் அதுக்கு வந்து ஆன் ஆஃப் ஸ்விட்ச் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஈஸியாக எலக்ட்ரானிக் ஷாப்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய கேபினில் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிடணும். கீழே பார்த்திங்கன்னா நான் வந்து கேபினுக்கு வந்து டேஷ்போர்டு பண்ணியிருக்கேன் அண்ட் ஹெட்லைட்ஸ்லாம் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டேன். உள்ளே இருக்கிற கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டேன். அண்ட் இது பார்த்திங்கன்னா ஹேங்கிங் மிரர்ஸ். ஸோ ஒரு பஸ்ஸுக்கு அழகு சேர்க்குறதே பார்த்திங்கன்னா இந்த ஹேங்கிங் மிரர்ஸ் தான். ஸோ அதையுமே நான் கார்ட்போர்டில் செஞ்சுருக்கேன். அண்ட் இது வந்து சைட் மிரர்ஸு, இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிற மிரர்ஸ். அண்ட் மேலே பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷன்ட் பாக்ஸஸ் வந்து கொடுத்துருக்கேன். எமர்ஜென்சி எக்ஸிட்ஸும் கொடுத்துருக்கேன். எல்லாமே முழுக்க கார்ட்போர்டில் செஞ்சது தான். அண்ட் இது பார்த்திங்கன்னா க்ளோசிங் டோர் இது. அண்டு படிக்கட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து கிட்கேட் ஷீட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அது கொஞ்சம் ரியல் லுக்கை கொடுக்குங்கிறதுக்காக. அண்ட் அங்கே ஹேண்டில் கூட கொடுத்துருக்கேன் பாருங்கள் உள்ள கேபின் டோருக்கு. அண்ட் சைட்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் சைட்ஸில் வந்து ஷார்ப்பாக தெரியாது. அண்ட் கிளாஸ் மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது பாக்கி. அண்ட் பஸ் வந்து ரெடி ஃபார் தி செகண்ட் கோட்டு, ஃபைனல் கோட்டு ஆஃப் பெயிண்ட். ஸோ நல்லா கோட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்க போகுது பஸ்ஸு. ஸோ இது வந்து இப்போ காமனாக இருக்குது. நீங்கள் இதுக்கு மேலே வந்து எந்த லிவரி வேணாலும் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ நம்ம வந்து கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். அந்த கிளாஸ்க்காக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷீட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி கிளாஸ் ஷீட்ஸ் நீங்கள் வந்து ஸ்டேஷ்னரியில் கேட்டாவே கிடைக்கும். ஒரு ஷீட் வந்து வெறும் 4 ரூபாவோ 5 ரூபாவோ தான். ஸோ இந்த மாதிரி தான் வந்து கரெக்டாக வந்து அந்த ஃப்ரண்ட் கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதை ஃபெவிகாலில் ஒட்ட வேண்டியது தான் பாக்கி. அண்ட் ஏசி சிஸ்டம்க்கு மேலே பார்த்தீங்கன்னா சில ஸ்டிக்கர்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சைட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இது பார்த்திங்கன்னா டிரைவர் டோரு அண்ட் கீழே அவர் ஏறதுக்கான ஸ்டெப்ஸு. இது பேசஞ்சர்ஸ் டோரு. அண்ட் நான் டெஸ்டினேஷன் போர்டும் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த பஸ் வந்து இப்போ ரெடி ஃபார் ரோட் டெஸ்ட்டுன்னு சொல்லலாம். பிகாஸ் இதில் லிவரி ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. நீங்கள் பிடிச்ச மாதிரி லிவரி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுக்க போகிறது பார்த்திங்கன்னா வந்து லிவரி ஸ்டிக்கரிங் தான் நெக்ஸ்ட்டு நான் பண்ண போகிறது. SCTC லிவரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானது இதுதான். இந்த கர்வாக வர்றது தான். ஸோ இதை காப்பி பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டமாச்சு. ஒரு பேப்பரில் வந்து வரைஞ்சேன். இது மாதிரி வரைஞ்சி எடுத்து இதை கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி சில்வர் கலர் கிளிட்டர் பென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது அப்படியே நேராக நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ பார்க்க ரியலிஸ்டிக்காக இருக்குல்ல? நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே வந்துருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து எல்லா ஸ்டிக்கரிங்ஸ்லாம் பண்ண போகிறோம். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் SCTCக்கான முக்கியமான ஸ்டிக்கர், மேலே வரப்போகிற ஸ்டிக்கர். கார்ட்போர்டில் வந்து நீங்கள் ஜஸ்ட் நான் ஸ்கெட்ச் பென்ஸ் யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த கார்ட்போர்டை ஃபெவிகால் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டிட வேண்டியது தான். ஸோ மற்ற ஸ்டிக்கரிங்ஸ் எல்லாமே பண்ணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ஈவன் லைட்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே எரியுது.
அண்ட் இந்த மாதிரி பஸ்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்லேயும் செய்யலாம். நான் யூஸ் பண்ண பெரிய பெரிய பொருள்லாம் எதுவுமே இல்லை, எல்லாம் சிம்பிளான திங்ஸ் தான். அண்ட் செலவும் ரொம்ப கம்மி, மேக்ஸ் டு மேக்ஸ் ஒரு 200 முடிஞ்சிடும் செலவெல்லாம். ஒரு அழகான பஸ்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.